ப்ரோ கபடி லீக் சீசன் 11 எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ். இப்போ பவன் ஷெராவத்துக்கும் ஒரு இன்ஜுரி, என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சாகர் ராத்தி சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் கூடவே அஸ்லம் நம்தரோட இன்ஜுரி அப்டேட், இது மூணும் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. அண்ட் அது இல்லாமல் நவம்பர் 14 அன்னைக்கு பங்குவா கிடையாது. பிகேஎல் சீசன் 11ல இருந்த 2 போட்டிகள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பேக்கை கொடுத்து யூபி யோதாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு போட்டி தமிழ் தலைவாசுக்கு 4வது தோல்வி. அதை பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பட் இங்க புது ஹீரோ தமிழ் தலைவாஸ்க்காக உருவாகி இருக்காரு. அவர் யாரு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் வேற ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு இல்லையா? ஸோ தமிழ் தலைவாசுக்கு நீங்கள் ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா அது என்ன சாங்காக இருக்கும்? அது சோக பாட்டாக இருக்கலாம், மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பில்டப் சாங்காக இருக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். என்ன சாங் அப்படிங்கிறத டெடிகேட் பண்ணிடுங்க. அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் 1K சப்ஸ்கிரைபர் வந்தால் 25K. ஸோ அது ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்போ நான் கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ நவம்பர் 14 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் யூபி யோதாஸ் வெஸ் தெலுங்கு டைட்டன்ஸ். நல்ல ஃபைட்டாக கொடுத்துருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். பட் இருந்தாலும் யூபி யோதாஸ் இந்த போட்டியை வின் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேசவகுமார் 3 புள்ளிகள், ஆஷு சிங் எந்த பாயிண்ட்டும் எடுக்கல, கங்காராம் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பவானி ராஜ்புட் 12 புள்ளிகள், பரத் 11 புள்ளிகள், 2 பேருமே சூப்பர் 10, நிதேஷ் 4 புள்ளிகள், சுமித் 3 புள்ளி, சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் சாகுல் குமார் 1. அப்படியே தெலுங்கு டைட்டன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆஷிஷ் அகர்வால் 3, சாகர் 1, அஜித் பவார் 3, பவன் ஷெராவத் 4 புள்ளிகள் மட்டும்தான். விஜய் மாலிக் இன்னைக்கு ஹீரோ 15 புள்ளிகள், அன்கித் 2, சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் மஞ்சித் 1, ஓம்கார் பட்டேல் 1. இந்த போட்டி ஆரம்பத்துல இருந்தே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃபே தெலுங்கு டைட்டன்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. 20க்கு 16 சொல்லிட்டு ஒரு நல்ல லீடுமே வச்சிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல யூபி யோதாஸோட கம்பேக் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். யூபி யோதாஸ் தொடர்ந்து போட்டிகள் தோத்துட்டு வராங்க தமிழ் தலைவாஸ் மாதிரியே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்து போட்டியை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட பொசிஷன் வந்து 10th பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்கு. யூபி யோதாஸ் டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அஸ் ஏ பிளேயர்ஸா. இப்போ முக்கியமா அவங்களோட கேப்டன் சுரேந்தர் கில் கிடையாது, சப்ஸ்டியூட்ல தான் இருந்தாரு. அந்த தெலுங்கு டைட்டன்ஸ்ல பவன் ஷெராவத் கிடையாது. பவன் ஷெராவத் இல்லாமலேயே தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமா விஜய் மாலிக்கை நம்ம பாராட்டியே ஆகணும். த பிகெஸ்ட் பிரைனி அப்படின்னு நான் சொல்லுவேன். பயங்கரமா மூளை யோசிச்சு பிளே பண்றாரு. அவரோட சூப்பர் ரேட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு நல்ல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் பிளே ஆஃப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் யூபி யோதாஸும் ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து திரும்ப வெற்றி பாதைக்குள்ள திரும்பி இருக்காங்க. கண்டிப்பா நம்ம பவானி ராஜ்புட்டுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. பரத்ராவும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நான் இப்போ பவன் ஷெராவத்தோட இன்ஜுரிக்குள்ள வரேன். ஸோ பவன் ஷெராவத் வந்து 12வது நிமிஷம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் போயிருப்பாரு. சூப்பர் டேக்கிள் மொமெண்ட் ஆன்ல இருக்கும். ஸோ அந்த ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் ஆயிடுவாரு. பட் இருந்தாலும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ அவரோட லெஃப்ட் நீ, ஸோ லெஃப்ட் நீல தான் அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ இதற்கு முன்னாடி பவன் ஷெராவத்துக்கு பிகேஎல் சீசன் 9ல ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் தலைவாசல இருக்கும் போது தான் அவருக்கு அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரைட் நீ, இது லெஃப்ட் நீ. இன்ஜுரி பெருசா பவன் ஷெராவத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ரிப்போர்ட். பட் இன்னும் முழுசா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இன்னொரு வீடியோ அப்டேட் வீடியோவாவே நான் உங்களுக்காக நாளைக்கு போடுறேன். ஸோ இப்போதைக்கு பவன் ஷெராவத்துக்கு இன்ஜுரி, அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிருக்கார். மேட்ல இருந்து அப்படியே வெளியே போயிட்டார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட்டாவே நான் கொடுக்குறேன். இந்த டேவோட 2வது போட்டி தமிழ் தலைவாஸ் வெஸ் யூ மும்பா. தமிழ் தலைவாஸ் ஒரு 5 நாள் கேப்புக்கு அப்புறமா ஆட வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் யூ மும்பா நாங்க விட மாட்டோம், நாங்க லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு 35க்கு 32 சொல்லி இந்த போட்டியை ஜெயிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு க்ளோஸ் கேமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ் தலைவாஸ் கடைசியில தான் ஃபைட் பண்ணி க்ளோஸா வந்திருந்தாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் மலேந்தர் கண்டோலா 4 புள்ளிகள் இனிஷியலா எடுத்தது. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸே வரல வரைக்கும். அபிஷேக் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அனுஜ் ஒரே ஒரு புள்ளி, சச்சின் 3 புள்ளிகள் மட்டும்தான், நிதேஷ்குமார் 6 புள்ளிகள். இன்னைக்கு செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு நிதேஷ்குமார்.
அவர் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங் 7 கொண்டு வந்தே ஆகணும். சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. லெஃப்ட் கார்னர் நல்லா இருக்கவருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு i5 அமீர் ஹுசைன் பஸ்தாமி 3 புள்ளிகள், சாகில் எந்த புள்ளிகள் மெடுக்கல சப்ஸ்டிட் பண்ணி வெளியெடுக்கப்பட்டார். அண்ட் சப்ஸ்டிட் பொறுத்த வரைக்கும் சௌரப் 2 புள்ளிகள் அண்ட் மோயின் இன்னைக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் 10 புள்ளிகள். ஒரே ஒரு ஜஸ்ட் மிஸ், ஒரு இன்ச்சில் போனஸ் போட்டிருந்தாருன்னா சூப்பர் 10 கிடைச்சிருக்கும். அது மிஸ். 9 ரைட் பாயிண்ட்ஸும் 9மே டச் பாயிண்ட்ஸ் தான். ஒரு டேக்கல் பாயிண்ட்டும் எடுத்திருப்பாரு. பேசுறேன் நான் இன்னும் நிறைய அவரை பத்தி. யூமும்பாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அமீர் ஹுசைன் பஸ்தாமி 3 புள்ளிகள், சுனில் எந்த புள்ளிகளும் எடுக்கல கேப்டன். பர்வேஷ் பெயின்ஸ்வால் 2 புள்ளிகள், மஞ்சித் 10 புள்ளிகள், அஜித் சவான் 8 புள்ளிகள், ரிங்கு 3, சோம்பீர் 1. சப்ஸ்டிட் பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. ஆரம்பத்திலிருந்து யூமும்பாவோட கைதாங்க ஓங்கி இருந்துச்சு இந்த போட்டியில. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது 11 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல யூமும்பா லீட்ல இருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ரைடர்ஸ் சச்சின் அண்ட் நரேந்தருக்கு எதிராக சுனில்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் டிஃபெண்டரா சரியில்லை. அதனால கிளவரா யோசிச்ச சுனில் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அவர் மட்டும் பெருசா டேக்கிள்ஸ் ட்ரை பண்ணவே இல்ல. சோ அவரோட டிஃபெண்டர்ஸை வந்து பயங்கரமா ட்ரை பண்ண வச்சு பாயிண்ட் எடுத்திருந்தாரு. சுனில் எடுத்திருந்தா மேபி, சுனில் ட்ரை பண்ணியிருந்தா மேபி இந்த பக்கம் தமிழ் தலைவாசோட ரைடர்ஸுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். சுனில் த பிரைனி வேற லெவல் கிளவருங்க. அவர் வந்து கேப்டன்ஸ்ல அடிச்சிக்கவே வர முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆரம்பத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி ஆரம்பிச்ச நரேந்திர அதுக்கப்புறமா அப்படியே டவுன். ஆரம்பத்துல இருந்தே பர்ஃபார்மன்ஸே கொடுக்காம 10வது நிமிஷத்துல தான் தன்னோட முதல் பாயிண்ட் எடுக்கிறாரு சச்சின். 2 பேரும் ரொம்ப ஸ்லோ. தமிழ் தலைவாஸ் அடிவாங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் சாகில் ஒழுங்கா பண்ணலன்னு சப்ஸ்டிட் பண்ணி வெளியே எடுக்கப்பட்டார். அவருக்கு பதிலா நிதேஷ் அங்க பிளேஸ் பண்ணப்பட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அனுஜ் கவடே மிஸ்டேக்ஸ் பண்றாரு. ஒரு டேக்கிள் நல்லா இருந்துச்சு. அபிஷேக் பெருசா எதுவும் ட்ரை பண்றதே இல்ல, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அமீர் ஹுசைன் பஸ்தாமி ஆஸ் யூசுவல் மிஸ்டேக்கும் பண்றாரு. தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அது எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அந்த மிஸ்டேக்ஸ் அப்படியே தான் வந்துட்டே தான் இருக்கு. இதை அவங்க எப்ப சரி பண்ண போறாங்க, எப்படி சரி பண்ண போறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் சரி பண்ணாதான் தமிழ் தலைவாஸ் கம்பேக் கொடுக்க முடியும். பட் எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு. அடுத்து 16, 17 சனிக்கிழமை அன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து 8 மணிக்கு மேட்ச் இருக்கு. 2 மேட்ச். அந்த 2 மேட்சை கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த 2 மேட்சை மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பிளே ஆஃப் கன்ஃபார்ம், இல்லாட்டி கொஞ்சம் டவுட் தான். பட் தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியில கடைசி நேரத்துல முக்கியமான ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல ஃபைட் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் ஒரு பிளஸ் பாயிண்ட், ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா அது மோயின் சஃபாகியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆரம்பத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மோயினை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு முகமது ரேசா உருவான மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது முன்னாடியே சொல்லிட்டேன், பட் நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மோயின் சஃபாகி ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா வலம் வருவார் பிகேல பொறுத்த வரைக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ தமிழ் தலைவாஸ் இது அப்படியே கீப் ஆன் பண்ணி, அதாவது கடைசி ஒரு 10 நிமிஷத்துல அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை கீப் ஆன் பண்ணி அடுத்த கேமுக்கு கொண்டு போயிட்டு மேட்சை ஜெயிக்கணும். என்ன பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். பட் யூமும்பா ஒரு சின்ன வேலை பார்த்துருந்தாங்கல்ல. ஸோ தமிழக பிளேயர்ஸான சதீஷ் கண்ணன் அண்ட் தனசேகர் மேலான பிளேயர்ஸ் கடைசி நேரத்தில் தமிழ் தலைவாசுக்கு எதிராகவே அறிக்கை விட்டு வேடிக்கை பார்த்துருந்தாங்க. யூமும்பா, கொலம்பரேசா சூப்பர். இப்போ நான் அந்த இன்ஜுரி அப்டேட்டுக்குள்ள வரேன். சோ இப்பதான் ரீசெண்டா சாகர் ராத்தி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரியில பாத்துருந்தீங்க அப்படின்னா அவருக்கு சர்ஜரி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ சர்ஜரி நடந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இப்போ இருக்காரு, நல்லா இருக்காரு. சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஓவராலா பார்க்கும்போது சாகர் ராத்தி வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா அந்த சர்ஜரி வந்து ரிகவர் ஆகணும். சர்ஜரியில இருந்து அதுக்கப்புறமா அவர் ஒரு பிளேயரா திரும்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து திரும்பவும் கபடிக்குள்ள ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஏற்படும். ஸோ அதை பத்தின தெளிவான ரிப்போர்ட் இப்போ வரைக்கும் என்கிட்ட இல்லை. ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் இது இல்லாம அப்படியே நம்மளோட அஸ்லம் இனம்தார் விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா அஸ்லம் இனம்தாருக்குமே இன்ஜுரி இருந்துச்சு இல்லையா நீல. ஸோ அவருக்குமே சர்ஜரி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. 2 பேருக்கும் சேம் டைம்ல தான் சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ அஸ்லம் இனம்தாரும் இப்போதைக்கு ஓகே, சர்ஜரி சூப்பரா, சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது 2 பேரோட அபிஷியல் அப்டேட். அண்ட் அடுத்த கட்ட அப்டேட் என்ன அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்றேன். இப்போதைக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.